ஹாய் கைஸ், நம்ம தமிழ் பிரிட்ஜ் நட்டோஷிப் உடனே எபிசோட் 276 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கயா ஜாலியாக சீட்டு தான் போல. ஆமா, எங்களை குதூகலப்படுத்துறதுக்கு இங்க வேற ஏதாவது இருக்கா? எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இங்கே தாங்கிறானா? கண்டுபிடிச்சிட்டு அவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க. அந்த இடமா தரமா அடிங்குது. நாடோட கதையை முடிச்சு விட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கு. நீயே வழிய வந்து மாட்டிக்கிட்ட. இங்க வந்திருக்கிறது நான் மட்டும் கிடையாது. அம்மா பஞ்சுங்க யாருல ரிட்டர்ன் அனுப்பிச்சாங்க வந்த வேகத்துக்கு. கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு சத்தமா இருந்தா எப்படி என்னால கவனத்தை செலுத்தி புரியுது. இதெல்லாம் ஒரு விஷயமா சமாளிங்க அப்படின்னு உட்காந்துக்கிறேன். பின்னாடி அப்புறமா செத்துறான். இந்த இடத்துல சண்டை போடுறான். அப்புறம் 9 டேல்ஸோட சக்கராவை என்னால உணர முடியுது. அவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் அவர்கிட்ட தெரியப்படுத்தி ஆகணும். இது என்னடா தகவல்? இது எப்படா போறது? இன்ஸ்ட்ருமெண்ட்ல வச்சிருக்காரு. 8 அப்புறம் 9 டேல்ஸ் ஒரு வழியா வெளியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ இவங்க 2 பேரும் நேரடியா வெளியே வந்துட்டதால அந்த ஃபியூடல் லார்ட்ஸ் இப்போ என்ன பண்றது? இப்பவும் நம்ம சைடுல பேரம் பேச உதவியா இருக்குங்கிறதுனால அவங்கள நாம சிறை பிடிக்கணுமா? வேண்டாம். ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் அந்த ஃபியூடல் லார்ட்ஸோட தேவை இருக்காது. ஒருவேளை அலைட் ஷினோபி ஃபோர்சஸ் அவங்கள விடுவிக்கிறதுல மும்முரமா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள பிடிச்ச அவங்க மூலியமா டெயில் பீஸ்டுக்கு பேரம் பேசுறதுதான் என்னுடைய முதல் கட்ட திட்டம். 8 9 டேல்ஸே வந்துட்டதால நாம இதுக்கு மேல அவங்கள கடத்த வேண்டிய அவசியம் இருக்காது. கிடையாது. ஆரம்பத்துல இருந்து இந்த போர்ல ஃபியூடல் லார்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ப்ராஜெக்ட் சுக்கினோமி மட்டும் ஒழுங்கா நடந்துருச்சுன்னா நாம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்படின்னா அவன் தேவையில்லாம மிசுக்காக கூட சண்டை போட்டுட்டு இருக்கானா? இல்ல. ஷினோபிகளுக்கு மூலாதாரமா இருக்கிற ஃபியூடல் லார்ட்ஸ் அவங்களால அவ்வளவு எளிதில விட்டுட முடியாது. பிளாட் ஜெட்ஸுவை இப்போதைக்கு சண்டையை கைவிட்டுட வேண்டாம்னு மட்டும் சொல்ல. மிசுக்காகவையும் அவனுடைய ஆட்களை நம்மளால தடுக்க முடிஞ்சா அங்கேயே எதிரியோட பலம் 2ஆ பிரிஞ்சிடும். அப்படின்னா சரி, இப்ப அடுத்து நீ என்ன பண்ண போறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா டோபி? நானே நேரடியா போர்ல இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல்ல நான் சில பவர்ஸை எடுக்கலாங்கிற முடிவுல இருக்கேன். என்ன பேர் சொன்ன? டோபி. வாடா சோமா. சிறப்பா செயல்பட்டீங்க. இந்த பேரியருக்குள்ள வரவங்க ரீஅனிமேஷன் ஜிட்சுவால கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு வேற வழி இல்லாம சீல் பண்ணப்படுறாங்க. இன்னும் யூஸ் பண்றால. கூச்சி வச்சிரு. சக்கராவை இழுத்துச்சு. நீ நிறைய சக்கராவை பயன்படுத்திட்ட. இதுக்கு மேல தயவு செய்து. எனக்கு இது ரொம்ப நல்லாவே சூட் ஆகுது. உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி சோஜி.
எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த போர் இப்பதான் தொடங்குது. அப்படியா? தொடக்கத்திலேயே நாங்க ஜெயிச்சிட்டோங்கிறத தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. கடல் எல்லையை பாதுகாக்க தான் நாங்க இங்க கரப்பாம்பூச்சி இருக்கோம். பிடிச்ச எங்களை மாதிரி அழிக்க நினைச்ச நீங்க தோத்து போயிட்டீங்க. இப்ப நருட்டோ வர்றது தப்பா சரியானே எனக்கு புரியலையே. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த ஒயிட் கலர் எல்லாமே திரும்ப இங்க வராது. இந்த இடம் முடிஞ்சிருக்கு. பி சைடு சி சைடுலாம் என்னாச்சு? இந்த Summoning Jutsu. வந்துட்டான். என்னடா என்ட்ரியை கொடுத்துட்டான். நீயா? வாய்ப்பே இல்ல. இவனே வருவான் எது? ஏய், அந்த டெய்ல் அது தானே, அதான் டெய்ல். இந்த 2 டைல் இல்லாமல எப்படி? அதுவா இல்ல வேற எதுனா? ஆமா, என்னது இது இவ்வளவு பெருசா? இது சோஜியை விட பெருசா இருக்கு. எனக்கு நம்ம ஒரு மாதிரி தப்பா படுது. இத பெருசுன்னு சொல்ல முடியாது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சரியான நேரத்துல அவரே வந்து நிப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓ பா, ஜோஜி வா. இது வேற நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட் 2 பேர் எடுத்தாதான் இருக்க முடியும். சரியா? அத நான் பாத்துக்கிறேன். சிலிக்கா Gedo statue. Oh. அப்ப இது வேறதான் நினைக்கிறேன். என்ன நம்ம பெயின் எடுத்தோம் அந்த மாதிரி தெரியுது. ஞாபகம் இருக்கா? பெயின் ஒரு வாட்டி இந்த மாதிரி எடுத்தோம். ஜோசா, நீங்க தயாராப்பா? நான் தயார். ஆன்சரோட ஃபைட் போடுறப்போ அந்த மாதிரி நடந்துச்சு. ஓடு. என்ன ஆகுது? எப்படி இதை தடுத்தான்? என்ன ஆச்சு? ஓ ஐயோ, 2 பேரும் அட்டதான் கத்தனதுக்கே எப்படி? அங்க மேல என்னதான் நடந்துட்டு இருக்கு? நான் திரும்ப மேபி நகட்டோட பவர் தானே இப்போ வச்சுட்டு இருக்கான், அதனால பண்ண முடியுது போல. அதனால அபரிவிதமான சக்கரா. டாரியோட முதல் கம்பெனிக்கு பக்கத்துல அபரிவிதமான சக்கரா ஒண்ணு உருவாகி இருக்கு. அது என்னது? நான் ஃபர்ஸ்ட் கம்பெனி கிட்ட அதை பத்தி கேட்டேன். அவன் ஒரு மனுஷ உருவத்துல இருக்க பெரிய அரக்கன். அது வந்து அதை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு தெரியுமா? யாருன்னு சொல்லு. மாதராணி எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இருக்கிற நேரத்துல வியூகத்தை நம்ம உடனடியா மாத்தினாதான் சரியா இருக்கும். அது நகட்டோடையது களத்துல இறங்கிட்டானா? பண்ணுகிறான். ஆனா அதுக்கு காரணம் என்ன? அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு போதுமான டேட்டா நம்ம கிட்ட இல்ல. வேற யார்? நம்ம நரோட்டோ தான். நாருட்டோ, வரப்போற சண்டையில உன் சக்கரம் தேவைப்படும். அதனால கொஞ்சம் சேமிச்சு வை. இல்லன்னா உன்னுடைய மொத்த பலமும் தீர்ந்து போய் அது உனக்கு தான் நஷ்டமாயிடும். அத பத்தி எல்லாம் யோசிக்க இப்ப நேரம் இல்ல. யோசிக்கணும்டா, ஒரு முக்கிய யோசிக்கணும். செய்தி. கில்லர் பியும் நருட்டோவும் ஒண்ணு சேர்ந்து பேரியரை புடைச்சு அப்படியே தப்பிச்சு போயிட்டாங்க. என்ன சொல்ற? ஜிஞ்சுருக்கியே இருந்தாலும் அவ்வளவு சுலபமா தப்பிச்சு போக முடியாது. ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து தாக்குனதுனால பேரியர் புடைஞ்சு போயிருச்சான். 2 பேருமா? ஐயோ தம்பி. நருட்டோவோட கை கோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம என்ன பண்ணணும்னு யோசிங்க. அந்த ஜிஞ்சுருக்கிய நானே நேர்ல போய் தடுக்கலாம்னு இருக்க. சுனாடே, என் கூட வாங்க. அப்ப எங்க ஹெட் குவார்டர்ஸ்ல யாரு பாத்துப்பா? ஷிகாகோ பாத்துப்பாரு. அப்ப அண்ணன் தம்பிக்கு சண்டையா இருக்கும். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. ஒரு இருக்கிற தைரியம் இல்லைன்னா என்ன? வாங்க போலாம். லார்ட் ஐகாகி, நீங்களும் கோவத்துல உங்க பங்குக்கு எதையும் உடைச்சிடாதீங்க. வாங்க போலாம். இவர் வேற உருவிட்டே இருக்காரு. தம்பி மேல அவ்வளோ காண்டில் இருக்கிறார், நட்டு மேல விட காண்டில் இல்லை. நரோட்டோ பாட்டி பார்த்துப்பாங்க. பாட்டி வந்தா இவரை பார்ப்பாங்க. என்னால இது நம்பவே முடியல. நடந்து வரப்பே அதிருது. பின்னாடி போங்க. எல்லாருமே கடல் ஆனா நகட்டு அது ஒரு பாதி அளவுல தான் எடுப்பான். ஃபுல் ரூமே எடுத்துருக்கேன். மவுண்டன் ஜூட்சு.
ஏ? அடக்கொருக்கா. ஐயோ. இது வேறயா? பயங்கர கொடூரமா இருக்குல்ல? அம்மா என்னது தெரியல, ஆனா அது வந்து பயங்கர பலசாலியா இருக்கு. இது வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டெல வச்சும் அலைடு ஃபோர்ஸஸ்க்கு சான் வில்லேஜஸ் இந்த டெமாரி கொடுத்த தகவலை வச்சும் இப்போதைக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தா இது சாண்ட் வில்லேஜோட காசைக்காக சொன்னதை வச்சு பார்த்தா மாதரா சின்சுருக்கியோட சக்திய மனுஷ உருவத்துல இருக்கிற ஒரு சிலைக்குள்ள வச்சிருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஓ நீயோட அதானா ஆக்டோபஸ் காலோடைய க்ளோன் ஏற்கனவே அந்த சிலைக்குள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மனித உருவ சிலை ஒருவேளை இதுவா இருக்குமோ? மாதுளை சக்தி இதுல இருக்குதா? அப்ப அது டோபி தானா? என்னடா? மாஸ்மேன் பேரே வைக்காத. என்னோட அசைவுகளை எப்படி அதால சுலபமா தடுக்க முடியுது? ஒருவேளை அதுக்குள்ளதான் எல்லா சின்சுருக்கியோட சக்தியும் இருக்கும்னா திரும்ப இவங்களை வெளியேற்றுவானா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்றீங்க? போச்சு. இது உன் கையில கிடைக்க நான் விடவே மாட்டேன். கஷ்டப்பட்டு எனக்கு அடைச்சிருக்காங்க. இனி எதுவுமே தேவை கிடையாது. அதுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் எனக்கு வேணும். நான் எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதை நானே உன்கிட்ட கொடுத்துடுறேன், நீ வச்சுக்கோ. 90 பவர் எடுத்து முதல்ல நீ 90 சக்கர அடங்கிய கின்காகவையும் கென்காகவையும் ஃப்ரண்ட் லைனை தோக்கடிக்கிறதுக்காக தான் அனுப்புன. இப்ப நீ அவங்களையே வேணுங்கிற உன்னுடைய சிலைக்கு உள்ள அந்த 90 சக்கராவை அடக்கிறதுக்காக தானே நீ இப்ப இங்க வந்திருக்க. என்ன சொல்லு? பாரு, அலைட் ஃபோர்ஸஸ்ல இந்த மாதிரி புத்திசாலிகள் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. நான் சொன்னது சரிதானே? நீ எல்லாம் என் எதிரியா இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அப்படின்னா அந்த அரக்க வாய்ப்பே இல்ல. போச்சு. அடைச்சே. காப்பாத்து. ஷிகமாரு, ஜோஜி கரெக்ட் டைம்ல காப்பாத்துன. ரெண்டாவது முறை அவங்கள தொல்லை பண்றல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. என்ன மன்னிச்சிருக்க. அவன் என்ன ஆனா? நிஞ்சா டோச்சோட அவன் தப்பிச்சு போயிட்டான். போச்சு. இவனுக்காக எடுத்தானா? என்ன விஷயத்துக்கு எடுத்தானே தெரியல. இந்த பவரையும் யூஸ் பண்ணிப்பான்ல அதோட. They retreated? Chosen, seal me! Hurry! Hurry up and seal me! அப்படியே ஃபீல் பண்ணுங்கடா சீக்கிரம் கெஞ்சறாரு. இந்தியா இன்னும் அடங்கலையா இவங்க அவ்வளோ. கடைசி தாய் இருந்தே அவங்க அடக்க முடியலண்ணா. என்னையா அது புரிஞ்சு உட்காந்து பார்த்துன்னு மொத்த போருமே நமக்கு எதிராக தசை திரும்பிடுச்சு. ஹெச்க்கு நம்ம தொடர்பு கொண்டு ஸ்ட்ராட்டஜியை மாத்தி ஆகணும். அது எனக்கு தெரியும். இப்போ இருட்டிருச்சு. நடக்க போற தாக்குதலுக்கு நம்ம தயாரா இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பா இந்த போர்ல நான் தோக்க மட்டும் மாட்டேன். இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்.
என்னோட நீண்ட நாள் கனவான ப்ராஜெக்ட் சுகினோமி நாளையோட நிறைவடைய போகுதுன்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்க. எப்படி? அவன் ஏற்கனவே கின்காக்கோவையும் சீல் பண்ணிட்டான். டெயில்ஸ் சக்கராவுடைய ஒரு பகுதின்னு சொல்றதை விட அவன்கிட்ட இப்போ வெறும் ஒரு துண்டு மட்டும்தான் இருக்கு. இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா அவன் பொறுமையை இழக்க ஆரம்பிச்சிட்டான் போல. ஆனா இன்னைக்கு ராத்திரி நான் உன்னோட பிளான் படியே செயல் பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா ஒரு சில பீசஸ என்னோட வேலைக்காக நான் எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரிட்டன் அவனே எடுத்துட்டான். வேற ஏதோ சரி பண்ணுங்க. என்னமோ சரியில்லை. நீ நல்ல வேலை பண்ண சாய். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ராத்திரி நீ ஓய்வு எடுத்துக்க. பரவாயில்ல விடு. யாரால தொடர்ந்து போராட முடியுமோ அவங்க என் பக்கத்துல வாங்க. என் கண்ணுக்கு எதிரிகள் தெரியல. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? ரிட்டர்ன் அடிக்கிறோமா இல்ல முன்னேறி போறோமா? இப்போதைக்கு எங்க தலைவன்னு யாருமே இல்ல. அதனால மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிற ஆர்டர் வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஆகட்டும் வா. நல்ல வேளை நமக்கு பயன்படுற வகையில நிறைய சென்சரி டைப்ஸ் நிஞ்சாஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் தோணுது. அவங்க யாரும் முன்னேறி வரல. என்னாலையும் மண்ணில் எந்த அதிர்வலையும் உணர முடியல. அப்படின்னு அவங்க திரும்பி போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ரீஅனிமேஷன் ஜூட்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே போரை நிறுத்தாம செயல்படுத்துறது தான் நல்லா இருக்கும். இதையும் தாண்டி அவங்க கிட்ட வேற எதுவும் திட்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்க. நீங்க எனர்ஜியோட இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லாத்துக்கும் நன்றி. ஆனா முதல்ல இவருக்கு கொடுங்க. இவருக்கு கொடுக்கணுமா? அவரே வயசானவர். அப்படி யாரு தெரியுமா? மறந்துடாத. அவங்க இப்ப என்ன திட்டம் திட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு நமக்கு இப்போ ஒரு ஐடியாவும் இல்ல. அதனால எப்பவும் எது வேணும்னாலும் நடக்கலாம். தயாராங்க. ஐயோ, கொஞ்சம் ரெஸ்ட் மயக்குது நம்மளுக்கு. தயவு செஞ்சு அதை என்கிட்டயே கொடுத்துருங்களேன். நீ அதை கூடாதுன்னு உத்தரவு கொடுத்திருக்காங்க. புரியுது. ஆனா எனக்கு அது வேணும். அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் கத்துக்கிட்டேன். செத்துருவோம் அது யூஸ் பண்ணா. நைன் டெயில்ஸ் பீஸ்டோட சக்கராவையும் டூல்ஸையும் மாதிரா எடுத்துட்டு போயிட்டான்னு மேல் இடத்துக்கு நான் தகவல் சொல்லிட்டேன். இது எல்லாமே என்னோட தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. இத பத்தி நம்ம முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இல்ல, நீங்க நல்லாவே செயல்பட்டீங்க. அவனை தகர்க்க முடியாதது எப்படி உங்க தப்பாகும்? எப்படி இருந்தாலும் எதிரியோட திட்டத்தை நாம இன்னும் ஒரு நாள் தள்ளி போட்டிருக்கோம். நம்ம ஆட்கள் 80,000 பேர்ல சுமார் 40,000 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்குன்னு தகவல். ஆனா அவங்க பக்கத்துல சுமார் 1,00,000க்கு 50,000 பேர் கதை முடிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு பக்கமும் சரிசமமான இழப்பு தான் ஏற்பட்டிருக்கு. ஆமா, நம்ம பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் உயிருள்ள மனுஷங்க. ஆனா இறந்த எதிரிகள் அப்படி கிடையாது. திரும்ப கூட எழுப்பினாலும் எழுப்புவான், சொல்ல முடியாது. யாரும் பயப்படவே வேண்டாம். நான் வந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு எபிசோடு ஒரு மாதிரி குழப்பமா இருக்குங்க. எனக்கு வந்து ஃபுல்லாக குழம்பிக்கிச்சு. இப்போ என்ன நடந்துச்சு, எதுக்கு இது பண்ணா, எதுக்கு வந்தா, எதுக்கு போனா, இப்போ எது ஹெல்ப் பண்ணா, எதுக்கு எடுத்துகிட்டு போனான்ற மாதிரி எல்லா கொஷின்ஸாக தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது, ஒரு ஃப்ளோவில் அழகாக போயிட்டு இருந்தது. திடீர்னு நிப்பாட்டிக்கும் போது ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறான் அப்படின்னு இருந்துச்சு. பார்த்தா அவனும் எல்லாத்தையும் ரிட்டன் எடுத்துக்கிட்டான் அப்படின்றப்போ எனக்கு வேறு ஏதோ பெருசாக செய்ய போகிறான்றது மட்டும் புரியுது. ஆனால் அது என்னன்னு தான் புரியல. இப்போ இந்த கோல்டன் பிரதர்ஸ் எடுத்துகிட்டு போனது கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திரும்ப எடுத்து ஒரு வேளை அந்த 90 சக்கரா இருக்குது அதை வச்சு ஏதோ பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அந்த டூலுக்காக எடுத்துகிட்டு போன மாதிரி தெரியுது. அதேமாதிரி நம்ம டென்ட்டாக இருக்கிறது இப்போ இவங்க அடிச்சுட்டு இருக்காங்களா இல்லை அதையும் தூக்கின்னு போயிட்டானான்றதும் தெரியல.
அது ஒரு பக்கம். ஸோ இது எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறான், இது என்ன பிளான், ஒண்ணுமே புரியல. அப்படியே பிளைண்டா இருக்குது எனக்கு. ஏன்னா அது வந்து அந்த ஜிஞ்சுரிக்கு அடக்குற ஒரு பாக்ஸ் தானே. இப்போ நரோட்டோ வந்தா அதை வச்சு அது பிடிச்சிடலாம் அப்படின்ற ஐடியா கூட இருக்கலாம்ல. அது நேரா அதுக்குள்ள தானே போகணும். இப்போ அது முன்ன பண்ணது இப்படி காரா எல்லாமே அக்செப்ட் பண்ணி அதுக்குள்ள தான் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நான் கூட ஒருவேளை ஜிஞ்சுரிக்கு தான் இப்போ எழுப்பிட்டானோ இல்லையே, அந்த 2 பேர் இல்லாமல் இது பண்ண முடியாதுன்னு இருந்துச்சு. அப்புறம் தான் இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுன்றப்போ ஆன்சோ கூட நாகட்டோ ஃபைட் போடுறப்போ இது ஒரு முறை எடுத்த மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஃபேஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருந்தது. பட் அது ஒரு ஆஃப் பாடி தான் எடுத்தான் அன்றைக்கி. பட் இது முழு உருவமாக இருக்கு. அண்ட் இது வேற சொன்னாங்க, அந்த சிலையை எழுப்பி அது வந்து மாதரா பவர் கொடுத்து எழுப்பி நிற்க வச்சிருக்கான்றாங்க. அதுவா இல்லை நகட்டோதா, அந்த மாதிரி அதுவும் ஒரு கொஷின்ஸ் ஆகுது. ஆனால் ஜிஞ்சுரிக்கு பவர் இருக்கணும் சொன்னாங்க. அதில் ஜிஞ்சுரிக்கு பவர் ப்ளஸ் மாதராவோட பவர் அதில் இருக்குன்றாங்க. அப்போ இது ஜிஞ்சுரிக்கு ஏதாவது பண்ணது தானா இல்லை மாதரா சக்தினா அப்போ இது வந்து டோபி தானான்னு ஒரு குழப்பமா இருக்கு. குழப்பம் தான். முக்கியமாக இப்போ அந்த மாஸ்க் மேனை பற்றி அவன் பேரை பற்றி நான் வந்து பேசவே விரும்பலை. எனக்கு வந்து சொல்ல அது குழப்பம் தான். அதனால தான் இவனே நீ மாஸ்க் மேனே கூப்பிடு, அவனுக்கு பேரே வச்சிடாத, அவன் என்னைக்கு மாஸ்க் கேள்றானோ அன்னைக்கு நம்ம பேர் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஒன்று டோபி ரெண்டும் ஒரே ஆளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கும். அது அந்த குழப்பம் இருக்கட்டும், அது தனி. இப்போ இங்கே நடந்த குழப்பமே 1008 இருக்குது. ஸோ இது என்ன ஏதுன்றதே நமக்கு தெரியல. இது விளக்குறப்ப தான் இது என்னன்னு தெரியும். மேபி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்ட் கிடச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா தொடர்ந்து போராடிட்டு இருந்தது. அதே மாதிரி நம்ம சைடு 40,000 பேர் அடிபட்டிருக்கு, அந்த சைடு 50,000 போயிடும். ஈக்குவலாக தான் போயிருக்கு. பட் திரும்ப அது எழுப்பி நிற்க வச்சானா என்ன பண்ணுறதுன்ற மாதிரியே எனக்கு தோணுது. ஏன்னா அது அழிக்கலாம் ஒன்றும் இல்லை, உடம்பு அப்படியே தான் இருக்குது. அவனோட இது தானே திரும்ப எழுப்பினாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எனக்கு அப்படியும் தோணுது. ஸோ பார்க்கலாம். கபுட்டோ வேறு ஏதோ பிளான் பண்ணுறோம் சொல்கிற மாதிரி நம்ம மனுஷங்க உயிரிங்க போகுது. அங்கே அப்படி ஒன்றுமே கிடையாது. வந்து ஒரு நிமிஷத்துக்கே இவ்வளோ அழிவு, இவ்வளோ பேர் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அவனை ஃபுல்லாக எழுப்பி ஃபுல்லாக எல்லாருக்கும் அனுப்புனா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு தெரிஞ்சு ஏஜ் சைடு இவங்க சைடு மட்டும்தான் கொஞ்சம் பண்ண மாதிரி இருக்குது. கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண சோஜி இவங்கெல்லாம் இருந்ததுனால. அந்த பக்கம் வந்து கக்காஷி காயெலாம் இருக்கார், அவருக்கே சான்ஸ்கார் பண்ண முடியல அப்படின்றது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஒருத்தர் கூட ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க தொடர்ந்து போராடி அவனாக ரிட்டர்ன் எடுத்திருக்கான். ஒருத்தர் நம்மளால் அரசும் பண்ண முடியல, ஒன்றும் அவங்க சமாளிக்க முடியலன்னு தான் அர்த்தம். அவங்க இருந்தேன்னா அவங்க பவர் என்னன்றது தெரியுது. அதேமாதிரி இந்த சைடும் பார்ட்டி அண்டு வந்து இந்த எலும்பு கூட எல்லாம் அதே ஃபைட் தான் போயிட்டுருக்கு. எல்லாமே இவனே ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டான்றது தான். ஸோ அந்த சைடு ரெஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஓகே, அது எந்த டைமுக்கு என்ன நடக்கும்ன்ற மாதிரி பக்குன்னு இருக்குது. இது எடுத்துக்கிறதா இல்லை அது தொடர்ந்து நிற்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு நிச்சயம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கமாண்டர் வரைக்கும் அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். மிச்ச இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அது கூட டேஞ்சராக தான் படுது. ஆனால் தெளிவாக தான் இருக்காங்க. சாம்ராய் கூட வந்து எப்போ வேணாலும் நடக்கலான்ட்டு உஷாராகவே தான் இருக்காங்க. எனக்கு காரா பார்க்கும்போது அப்போலேருந்து பைபிள் வந்து இதுவே ஒளிஞ்சிட்டு தான் இருக்காங்க. இந்த காத்திருந்து அந்த மாதிரி ரொம்ப நேரம் அவங்களும் வெயிட் பண்ணி அது பார்த்துக்கிட்டே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. பட் நடக்கல. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த சைலன்ஸ் வந்து திடீர்னு வந்து எப்போ என்ன அட்டாக் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆமாம், அவங்க ஸ்லோ மோஷன் நடந்து வந்துங்கிறாங்க போய். நான் யோசிக்கிறேன் என்னடா ஒழிஞ்சிருந்து பார்த்துனுங்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இது கிட்ட வரட்டு ஏதோ பிளான் பண்ணி உக்காந்தாங்களேன்னு தெரியல. எல்லாருமே டப்புன்னு ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நடுவில் இப்போது வந்து இது மொத்தம் அப்படியே அமைதியாயிடுச்சு. அந்த டைம் கரெக்டாக நருட்டோ இப்போ என்ட்ரி கொடுக்குறான். நான் பார்த்துக்கிறேன்றான். இப்போ நீ வர்றதா பிரச்சனையே ஆக போதா, இல்லை நீ ஒருவேளை அங்கேயே இருந்திருக்கலாமான்னு இப்போ எனக்கு தோணுது. ஒருவேளை தப்பு பண்ணிட்டோம், தப்பான அவன் வராத வரைக்கும் இந்த போர் கண்டினியூ தான் ஆயிருக்கும். அவர் வந்ததுனால தான் இனிமேல் இது தேவையில்லைன்ட்டு அது பண்ணியிருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் அவன் வந்து தான் ஆகணும். இல்லை இப்போ இன்ஃபார்ம் பண்ணோன்றேன். இப்போ இவங்க யாருக்குமே நருட்டோ வெளியே வந்தது கிளை வெளியே வந்து தெரியாது. இன்ஃபார்ம் பண்ணணும். இவங்க வந்துட்டாங்கன்றனால அது ஆஃப் ஆயிருக்குன்னு இவங்க யாருக்குமே தெரியாது. நம்ம ரைட்காக பார்ட்டிக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அது இன்ஃபார்ம் பண்ணால் தான் மிச்ச பேர் எல்லாருமே உஷாராக இருப்பாங்க. யாருமே தகவல் சொன்ன மாதிரியே தெரியல. இவங்க 2 பேர் வெளியே வந்துட்டாங்கடான்ட்டு அது தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே உஷார். ஓ அப்போ அதனால தான் நின்று இருக்கா, அப்போ வேறு ஏதோ பிளான் இருக்குதுன்னு எல்லாம் ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த தகவல் சொன்ன மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ அது பார்ப்பேன். உங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சு போக மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.